தட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2006 மாடல். இந்த வண்டி ஒரு MPF இன்ஜின். இந்த வண்டியில் ஒரு என்ஜினோட அப்நார்மல் நாய்ஸ் அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷிஃப்ட் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரு என்ஜின் ஆயில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். அப்படியே என்ஜின் ஆயில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லோ கியரில் வண்டியை ட்ரைவ் பண்ணுறது, பெட்ரோல் இன்ஜினில் லோ கியரில் நம்ம ஸ்மூத்தாக ஓட்டுறோம் அப்படின்னு நினச்சி பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடும். ஏன்னா கனெக்டாடு பிஸ்டன்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோடு அதிகமாகும். லோ கியரில் போகும்போது அந்த இடத்துல லோடு அதிகமாகும் போது பேரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வேர் அவுட் ஆகும். சில நேரங்களில் பிஸ்டன் பின்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடஞ்சிடும். இந்த கம்ப்ளைண்ட்னால கூட வந்து பார்த்திங்கன்னா கனெக்டாடோட பேரிங் சுத்தமாக போயிட்டுருக்கு. இந்த வண்டியோட கனெக்டாடு போன பேரிங்கோட ரீசன் எனக்கு இதுதான் நினைக்கிறேன். இப்போ இன்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன். இந்த இன்ஜினை ரிமூவ் பண்ணுறேன். இந்த இன்ஜின் ஐட்லிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. ஆனால் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் பாருங்கள். இதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு. இப்போ வர காருங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பம்பர் ரிமூவ் பண்ணுறது ஒரு சர்வீஸ் பார்ட் மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு சர்வீஸ் பண்ணும்பொழுது அங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களை பம்பரை ரிமூவ் பண்ணணும். ஆனால் டிங்கரிங் ஒர்க் பண்ணும்பொழுது, பெயிண்டிங் ஒர்க் பண்ணும்போது பண்ணுற கேர்லெஸ்னால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்க்ரூ போட்டு மேலே ஒரு பட்டி போட்டு பெயிண்ட் வச்சுருக்காங்க. இதனால் இந்த பம்பரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிமூவ் பண்ண முடியாது. ரிமூவ் பண்ணால் இதோட பெயிண்ட் எல்லாமே உங்களுக்கு போகும். இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வண்டி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் பார்த்துங்க. ஏன்னா ஒரு பம்பரை ரிமூவ் பண்ணால் தான் சில நேரங்களில் உள்ள ரேடியேட்டர், ஏசி கண்டென்சர் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னும் பொழுது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாது. இப்போ இதோட இன்ஜினை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுல் பேனல் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஏசிக்கு போகிற டியூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டரோட இந்த ஓஸ் தான். இந்த ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க. அப்படி பிளாக் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்டாக பிளாக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு லாங்காக பிளாக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது சைடில் எல்லா பார்ட்லேயும் உங்களுக்கு டச் ஆகும். இப்போ எல்லா பார்ட்லேயும் டச் ஆகும்போது இங்கே பாருங்கள் இந்த ஏசி ஓஸே வந்து பார்த்திங்கன்னா ஓல்ஸ் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை விழுந்துடும். இதுக்கு எவ்வளோ பெரிய ஓஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷிஃப்ட்டோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா டவுன் பண்ணிட்டேன். இதோட இன்ஜின் ஆயிலோட கண்டிஷன் காட்டுறேன் பாருங்கள். ஆயிலோட கண்டிஷன் பாருங்கள். ஒரு காப்பர் ஷேடில் இருக்குது. காப்பர் ஷேடில் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மெயின் பேரிங் கனெக்டரோட பேரிங்கோட பர்ரோட கலர் தான் இதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயிலை சேஞ்ச் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் கூட இன்னும் ஓடலை. அதுக்குள்ளே ஆயிலோட கண்டிஷன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட மவுண்டிங் ப்ராக்கெட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், என்ஜினோட ஆயில் கண்டிஷன் பாருங்கள். இதுலேயே இன்ஜினோட ஆயில் ப்ராப்பராக அவங்க சேஞ்ச் பண்ணல. இந்த இன்ஜினோட ஆயில் சம்பை வந்து பார்த்திங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஆயில் சம்பு உள்ள எவ்வளோ மெட்டல் பார்ட் இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெட்டல் பார்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராங்க் ஷாஃப்ட்டோட கனெக்டாடு பேரிங் தான். இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயில் சம்பை ரிமூவ் பண்ணும்போதே கனெக்டாடோட எந்த கனெக்டாடு சீஸ் ஆகிடுது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த கனெக்டாடோட கலர் மாறிச்சுனாவே அந்த கனெக்டாட ஆயில் இல்லாமல் ஓடி இருக்குன்னு அர்த்தம். இந்த கனெக்டாடு பாருங்கள் எல்லாமே ஒரு கலரில் இருக்குது. ஆனால் ஒரு கனெக்டாடு மட்டும் போயிட்டுருக்கு. இதுதான் சீஸான கனெக்டாடு. ஃப்ரெண்ட்ஸ், சீஸான கனெக்டாடில் நீங்கள் எத்தனை வாட்டி பேரிங்கை சேஞ்ச் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்டாடு கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அந்த இன்ஜின் ஓடும். கனெக்டாடு சீஸான கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ப்ராப்பராக ஆயில் மெயின்டெனன்ஸ் இல்லைன்னும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கனெக்டாடோட கிராங்க் வெப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் போயிட்டுருக்கு பாருங்கள். இதில் ஃபுல்லாக மைனஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு மெஷின் ஷாப்புக்கு அனுப்புகிறேன். மெஷின் ஷாப்பில் இந்த கிராங்க் ஷாஃப்ட்டு வந்து சைஸ் உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா கிரைண்டிங் பண்ணி போடுவாங்க. அப்படி இல்லைனா இந்த கிராங்க் ஷாஃப்ட்டு தான் மாற்றுவாங்க. எப்போ உங்களுக்கு ஆயில் இல்லாமல் ஓடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்டாடோட கலர் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் ஆகிடும். இங்கே பாருங்கள் இந்த கனெக்டாடு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கனெக்டாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் இல்லாமல் ஓடி இருக்குது. இன்ஜினோட ஆயில் சர்க்குலேஷன் இல்லைன்னும்பொழுது எந்த கனெக்டாடு கிராங்க் பின்னுக்கு வந்து கிடைக்கலையோ அந்த கனெக்டாடு தான் ஃபஸ்ட்டு சீஸ் ஆகும். ஆனால் வந்து மெயின் ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், மெயின் ஷாஃப்ட்டு சீஸ் ஆகிறதுக்குள்ளே இன்ஜின் வந்து உங்களுக்கு நின்றோம். ஏன்னா கனெக்டாடு ஆயில் இல்லாமல் இங்கே ஜாம் ஆகிடும் போது நின்றோம். இதோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்டாடு தான்.
ஃப்ரெண்ட்ஸ் இதே கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினை ஒரு போர் கண்டிஷனுக்கும் நான் அனுப்புகிறேன். இது இன்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா இதில் போர் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜின் அசம்பிள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நான் தனியாக போடுறேன். இப்போ இந்த இன்ஜினோட டிஸ்மேண்ட்லிங் வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த இன்ஜினோட கண்டிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் சர்க்குலேஷன் இல்லாமல் இன்ஜின் வந்து சீஸ் ஆகிருக்கு. இந்த இன்ஜினோட டைமிங் பெல்ட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இதில் சேஞ்ச் பண்ணோம். ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஆனால் ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.